ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். சரி, என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிளாஸ் எஸ் ரேங்க் இஸ் 10th ஃப்ரம் த டாப், ஓகே, அண்ட் ஏ ரேங்க் இஸ் 4th ஃப்ரம் த டாப். அமாங் கேர்ள்ஸ் ஏஸ் ரேங்க் இஸ் 3rd ஃப்ரம் த டாப் அண்ட் எஸ் ரேங்க் இஸ் 5th ஃப்ரம் த டாப் அமாங் பாய்ஸ். ஹவு மெனி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் பிட்வீன் எஸ் அண்ட் ஏ? சரி, இப்போது இங்கே ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அமாங் பாய் in a class S rank is 10th from the top. இங்கே S இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 10th from the top, டாப்லேருந்து 10th rank S. சரி, அண்ட் A rank is 4th from the top. அப்போ ஏவோட ரேங்க்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4th from the top. ஓகே, எல்லாமே டாப்லேருந்து வருது. சரி, இது ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. சரி, among girls A's rank is 3rd from the top. அதாவது மொத்தமாக பார்க்கும்போது இந்த ரோவில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்படி மொத்தமாக பார்க்கும்போது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில் பார்க்கும்போது ஏவோட ரேங்க் வந்து டாப்லேருந்து 4th ரேங்க் இருக்குது. பட் கேர்ள்ஸோட மட்டும் கம்பேர் பண்ணும்போது ஏஸ் ரேங்க் வந்து 3rd from the top. ஏவோட ரேங்க் வந்து 3rd from the top. ஸோ கேர்ள்ஸோட மட்டும் கம்பேர் பண்ணும்போது among girls 3rd from the top. சரி, அதே மாதிரி பாருங்கள், அமாங் பாய்ஸ் எஸ் ரேங்க் இஸ் 5th ஃப்ரம் த டாப். ஓகே, அதாவது அமாங் பாய்ஸு 5th ஃப்ரம் டாப். சரி, இந்த ரெண்டு கண்டிஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அது கேட்குறாங்க. ஓகே, பிட்வீன் ஏ அண்ட் பி கேட்குறாங்க. சரி, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே 1, இங்கே 2, 3, இது 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, 5, 6, 7, 8, 9, 10th இங்கே வந்துடுறாரு. சரி, இப்போது அமாங் கேர்ள்ஸ் 3rd ஃப்ரம் டாப். ஸோ கேர்ள்ஸில் வந்து பார்க்கும்போது யார் 3rd ஃப்ரம் டாப்? யார்? ஏ. கேர்ள்ஸோட கம்பேர் பண்ணும்போது டாப்லேருந்து 3rd பொசிஷனில் ஏ இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 3rd பொசிஷனில் ஏ இருந்தாங்கன்னா இவங்களுக்கு மேலே பாரு எத்தனை பேர் இருக்காங்க, இவங்களுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள், 3 பேர் இருக்காங்களா. ஸோ இவர் 3rd பொசிஷன்னா இப்போ 3வது ஆளாக இவர் இருந்தார்னா இன்னும் 2 கேர்ள்ஸ் இருக்கணும், கரெக்டாக? அப்போது இந்த 3 பேரில் 2 கேர்ள்ஸு 1 பாய்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அமாங் கேர்ள்ஸ் 3rd ஃப்ரம் த டாப். ஏ வந்து கேர்ள்ஸோடு கம்பேர் பண்ணும்போது டாப்லேருந்து 3rd பொசிஷனில் இருக்கார். இப்போ இங்கே ஏக்கு முன்னாடி வந்து 3 பேர் இருக்காங்க. அப்போது டாப்லேருந்து 3rd பொசிஷன் அப்படின்னா ஏ வந்து ஒரு கேர்ளு, அவங்களுக்கு மேலே 3 பேர் இருக்காங்க அப்படின்னா இன்னும் எத்தனை கேர்ள் இருக்கணும்? 3rd ஃப்ரம் த டாப்னா இன்னும் 2 கேர்ள்ஸ் இருக்கணும். அப்போ 3 பேரில் 2 கேர்ள்ஸ் வந்து 2 பேர் கேர்ள்ஸு, ஒருத்தர் பாய்ஸ். சிமிலர்லி அமாங் பாய்ஸ் எஸ். ஓகே, அமாங் பாய்ஸ் எஸ் 5th ஃப்ரம் த டாப்பு. இப்போ பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ்லேருந்து பார்க்கும்போது எஸ்ஸோட பொசிஷன் வந்து பாய்ஸோட கம்பேர் பண்ணும்போது 5th ஃப்ரம் த டாப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 5th ஃப்ரம் த டாப் அப்படின்னா சரியா, 5th ஃப்ரம் த டாப் அப்படின்னா இப்போது மொத்தம் இங்கே வந்து 9 பேர் இருக்காங்களா. அப்போ 9 பேரில் 5th ஃப்ரம் த டாப்பா? அப்போது வந்து இவரை விட்டுருங்க. இப்போ 4 பாய்ஸு 5 கேர்ள்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக, சரியா? இங்கே மேலேருந்து கீழே ஃபுல்லாக நான் சொல்கிறேன், மேலேருந்து கீழே. அதாவது அமாங் பாய்ஸ் வந்து எஸ்ஸோட ரேங்க் வந்து 5th ஃப்ரம் த டாப் அப்படின்றதால அப்போது 5th ஃப்ரம் த டாப்னா இப்போ எஸ்ஸோட சேர்த்து 5 பாய்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தமா? ஸோ 5 பாய்ஸில் எஸ்ஸை விட்டுருங்க. இப்போ எஸ் இல்லாமல் இங்கே 9 பேரில் 4 பாய்ஸும் 5 கேர்ள்ஸும் இருக்காங்க. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹவு மெனி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் பிட்வீன் எஸ் அண்ட் ஏ. இப்போ எஸ் அண்ட் ஏக்கு பிட்வீனில் எத்தனை பேர் இருக்காங்க? 1, 2, 3, 4, 5. மொத்தம் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்காங்களா? எஸ் அண்ட் ஏக்கு இன் பிட்வீனில் 5 மெம்பர்ஸ் இருக்காங்களா? சரி, இப்போ இதில் ஒரு பாய்ஸ் போயாச்சு, எஸ் ஒரு பாய்ஸ் போயாச்சு. ஓகே, அண்ட் வந்து இங்கே ஒரு பாய்ஸ் போயாச்சு. மொத்தம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து 4 பாய்ஸ் இருக்காங்க. ஓகே, 4 பாய்ஸில் எஸ் ஒரு பாய்ஸ் போயிட்டாங்க, இங்கே ஒரு பாய்ஸ் மேலே இருக்காங்க, 2 பேர் போயிட்டாங்க. அப்போது மீதி எத்தனை? ஓகே, சாரி, இன் பிட்வீனில் தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த பாய்ஸ் வேணாம். ஸோ அப்போ அமாங் இப்போ இங்கே வந்து 4 பாய்ஸில்
சாரி 5 பாய்ஸு ஒரு எஸ் போயிட்டாங்க. அப்போ 4 பாய்ஸ் இருக்காங்க. ஓகே, இங்கே 5 கேர்ள்ஸ் இருக்காங்களா? 5 கேர்ள்ஸு. சரி, 5 கேர்ள்ஸ் இருக்காங்களா? 5 கேர்ள்ஸில் இங்கே 2 கேர்ள்ஸ் போயிட்டாங்க. இங்கே ஏ ஒருத்தர் போயிட்டாங்க. ஓகே, அப்போ 3 கேர்ள்ஸ் போயிட்டாங்களா? இப்போ 5 பேரில் எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க? 2 கேர்ள்ஸ் இருப்பாங்க. அப்போ 5ல் 2 கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா எத்தனை பாய்ஸ் இருப்பாங்க? 3 பாய்ஸ் இருப்பாங்க. ஓகே, புரியுதா? அதாவது இங்கே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. அதில் ஏ விட்டுருங்க. பிட்வீன் ஏ அண்ட் எஸ் கிட் பிட்வீனில் தான் எத்தனை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேட்குறாங்க. ஏ ஒரு கேர்ள்ஸ் போயாச்சு, மேலே 2 கேர்ள்ஸ் போயாச்சு, 3 கேர்ள்ஸ் போயாச்சு. அவுட் ஆஃப் 5ல் 3 போச்சுன்னா இங்கே 2 கேர்ள்ஸு. அப்போ 5ல் 2 கேர்ள்ஸ் போயிட்டுனா மீதி வந்து பாய்ஸ். அப்போது டோட்டலி எத்தனை பாய்ஸ் இருக்காங்க? பாய்ஸ் வந்து 3ம் கேர்ள்ஸ் வந்து 2ம் இருக்காங்க. இதுதான் வந்து இதுக்கு உண்டான ஆன்சர். ஓகே, ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் இந்த லாஜிக் என்னென்னு புரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, சரி, ஏதாவது சஜஷன்ஸு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் அப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.